கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உங்களை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயம் ஆம்பூரிலிருந்து உங்களை ஆண்டவருடைய வார்த்தை மொழியாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான உங்களுடைய உயிர்த்த இந்த நல்ல நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்கள் பாதப்படியில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர்தான் எங்கள் தஞ்சம், நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்கள் நம்பிக்கை. நீர் எங்களோடு கூட தங்கியிருக்க விரும்புகிற தேவன், எங்களோடு பேசுகிற ஆண்டவர். எங்களோடு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது. அந்த வாழ்வு தரும் வசனங்களின் வழியா நீர் எங்களோடு பேசி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த உடைய கரத்தினாலே தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியா வேண்டிக் கொள்வோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலை நாம் பாடி கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோடு கூட பாடலாம். உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. ஜெபத்தோடு கூட பாடலாம். மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா,
கிறிஸ்தியசுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை வாழ வைத்து வருகிற நம் அன்பு ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு கூட நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியா என் உள்ளத்துல ஏவின ஆண்டவருடைய வார்த்தை ஜெபத்தோடு கூட வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எம்மாவு சீஷர்கள் 7 அல்லது 8 மைல் தூரம் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனத்தில் அவர்களோடு பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டு வருகிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. அப்படியானால் என்ன அர்த்தம்? இரவு சமீபமாயிற்று. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட தங்கிரும் என்று சொல்லி அவர்கள் வருந்தி அழைத்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆண்டவர் அவர்களோடு கூட போய் அங்கே போஜனம் பண்ணினார். அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகல் சென்று போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, இரவு வந்துவிட்டது. எங்கும் பாவ இருள், எங்கும் மரண இருள். உலகம் எங்கிலும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் மரண செய்தியை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, யார் எங்களை காப்பாற்றுவார்கள்? யார் இந்த மரண இருளில் இருந்து எங்களை விடுவிப்பார்கள்? தினமும் பயத்தோடு திகிலோடு கூட இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கார் இருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதே. கார் இருள் பூமியை அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற ஒரு மரண இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்தில் இருளிலிருந்து மரண பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். பாருங்கள், சீஷர்கள் வருந்தி அழைத்தார்கள். வெறுமனே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அழைப்பதற்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருந்தி அழைப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இயேசுவை வருந்தி அழைத்தார்களா? இயேசு ஆண்டவர் அவர்களோடு கூட போனார். இயேசு அவர்களோடு இருக்கும்போது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவருடைய மந்த இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இயேசு 8 மைல் தூரம் நடந்து வரும்போது பார்க்க முடியாதபடி கண்கள் குருட்டாட்டமாய் இருந்தது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவரை அறிந்தார்கள். அவர் அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தை கொடுத்து அப்பத்தை விட்டு கொடுக்கும் போதே அவருடைய இருதயம், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். மந்த இருதயம் மாறி ஆண்டவர் நம்மை கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாய் நம்முடைய இருதயங்களிலே மகிமையின் ஆண்டவர், அவர் மகிமையாய் பிரகாசிக்கிற அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் நமக்குள் இருப்பார். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை.
இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. சுருக்கமாய் சொல்ல போனால் பிசாசு குடிகொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் தெரியுமா? ஏசாயா 42 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இருளிலும் சிறைச்சாலையிலும் இருக்கிறவர்களை விடுதலையாக, இருளில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தேவகுமாரன் இயேசு இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன இருளிலே அவர்கள் இருந்தார்கள்? மரண இருள். தினமும் செத்து கொண்டிருந்தார்கள். பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவத்திலே ஜனங்கள் செத்து கொண்டிருந்தார்கள். பிசாசினுடைய இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். பயங்கரமான கார் இருள், மரண இருளின் திசையிலே அவர்கள் குடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யார்? புறஜாதியாரியான மக்கள். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வந்து முதல் பிரசங்கம் தேவாலயத்திலே அவர் செய்யவில்லை. கிறிஸ்தவர்கள் நடுவிலே வந்து அவர் முதல் பிரசங்கத்தை செய்யவில்லை. மனதுருக்கத்தோடு கூட புறஜாதியாரியான அந்த கலிலேயாவில் இருக்கிற செபுலோன் நப்தலி நாட்டுக்கு ஏசாண்டவர் கடந்து போனார். இருளில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, உன்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. உன்னை ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னோடு கூட வந்து உனக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். உன்னிடத்துல வெள்ளியோ பொன்னோ அவர் கேட்கவில்லை. உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படி உன் உள்ளத்திலே ஏசாண்டவர் வந்து தங்கியிருக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உள்ளத்துல தான் பாரங்கள், உள்ளத்துல தான் வேதனைகள், உள்ளத்துல தான் பயம், திகில், எல்லா கஷ்டங்கள், அவையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இயேசு உன் உள்ளத்திலே வர விரும்புகிறார். பாருங்கள், அந்த சீடர்கள் இயேசுவை வருந்தி அழைத்தார்கள். இயேசுவே, எங்களோடு தங்கிரும் என்று சொல்லி அவர்கள் வருந்தி அழைத்த போது ஏசாண்டவர் அவர்களோடு கூட தங்கும்படி போனார். இன்றும் கூட ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் எங்கோ மலை மேல இருக்க அவர் விரும்பவில்லை. எங்கேயோ கோயில் இருக்க அவர் விரும்பவில்லை. குளத்தில் இருக்க இயேசு விரும்பவில்லை. உன்னோடு என்னோடும் கூட வந்து நம்முடைய வீட்டிலே வந்து வாசம் பண்ண, உள்ளமாகிய வீட்டிலே, நம்முடைய இல்லமாகிய வீட்டிலே வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். எதற்காக தெரியுமா? உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, உயிரோடு கூட நம்மை வாழ வைப்பதற்காக இயேசு இன்றும் ஆவலுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயை பார்த்து சொன்னார், என் ஜனங்களோடு கூட நான் தங்கும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை அந்த வனாந்திரத்தில் நீ கட்ட வேண்டும் என்று சொன்ன. ஆசரிப்பு கூடாரம். பாருங்கள், வனாந்திரம் எவ்வளவு வேதனையானது, வசதி இல்லாத இடம். பரலோகத்தின் மகிமையில வீற்றிருக்கிற ஆண்டவர் தன்னை தாழ்த்தி பரலோக சந்தோஷத்தை விட்டுவிட்டு வனாந்திரத்தில் குடியிருக்க விரும்பினார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் என் ஜனங்களோட வந்து நான் வாசம் பண்ணட்டும், என் ஜனங்களோடு கூட நான் இருந்து என் ஜனங்களை நடத்துவேன், அவர்களோடு பேசுவேன் என்று மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். அன்புக்குரியவர்களே, இன்று உன் உள்ளத்தில் இயேசு வர விரும்புகிறார்.
என்று உங்களுடைய வீட்டிலே இயேசு வர விரும்புகிறார். அவர் வந்தாலே போதும், தானாக நடக்காத காரியமெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நடக்காத அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அவர் நம்மையே ஆலயமாக்கி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர் நம்மையே ஆலயமாக்கி நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனோடே நான் போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசு ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொருவருடைய உள்ள கதவை அவர் தட்டுகிறார். இதுவும் வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், உன்னுடைய இருதய கதவை நீ திறந்து, உன்னை உண்டாக்கின, உனக்காக ஜீவனை கொடுத்த, உனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஊற்றி கொடுத்த அந்த அன்பு தெய்வத்துக்கு உன் உள்ளத்தில் நீ இடம் கொடுப்பாயானால், வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். உன்னோட கூட போஜனம் பண்ணுவார். நீயும் அவரோட கூட போஜனம் பண்ணலாம். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது இந்த பாவ இருளில் இருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். பாவ இருளில் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய உள்ளத்திலே ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் ஒரு புது வாழ்வு, ஒரு புது மனுஷனாக, அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அதிகாரத்தை பெற்ற மக்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள்! ஒரு பாவி பரிசுத்தமாய் மாறுகிறார். ஒரு அக்கிரமக்காரன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை அவன் பெறுகிறான். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். என்று அவருடைய சத்தத்தை கேட்டு உங்கள் இருதய கதவை நீங்கள் திறக்கும் போது அவர் உங்களுக்குள் வருவார். இயேசு வந்தால் போதும், எந்த பிசாசும் உங்களை தொடவே முடியாது. இயேசு உங்கள் வீட்டிலே இருந்தால் போதும், எந்த பிசாசும் உங்களுடைய வீட்டுக்குள் நுழையவே, மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் நுழையவே முடியாது. உங்கள் வீட்டு தெருவிலே கூட பிசாசு நடக்கவே முடியாது. இயேசு இருக்கிற வீடு, இயேசு இருக்கிற உள்ளம், அது மிகுந்த பாதுகாப்பாய், அது மிகுந்த ஆசீர்வாதமாய், அது மிகுந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்வாக அந்த வாழ்வு இருக்கும். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் அவருடைய உள்ள கதவை தட்டி நமக்குள் வந்து மகிமையாய் அவர் உட்பிரவேசிக்க அவர் விரும்புகிறார். அவர் வந்தாலே நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு. அதே தானே சகையுக்கு ஏசு ஆண்டவர் சொன்னாரு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் இயேசுவை சந்தோஷமாய் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். சந்தோஷமாய் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். இயேசு வந்தாலே அங்கே ரட்சிப்பு தான். இயேசு வந்தாலே அங்கே பாவ மன்னிப்பு தான். இயேசு வந்தாலே அங்கே சந்தோஷம் தான். இயேசு வந்தாலே அங்கே விடுதலை தான், அங்கே மனம் மாற்றம் தான். அவன் சொன்னான், சகே, நாளத்தனையாய் நான் திரும்பி கொடுக்கிறேன். என் ஆஸ்தியிலே பாதிகளை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பண ஆசை அவனை விட்டு ஒளிந்தது, உலக ஆசை அவனை விட்டு ஒளிந்தது. இயேசு அவன் வீட்டுக்கு வந்தார், அவன் உள்ளத்திலே வந்தார். அவன் ஒரு புது மனுஷனாய் மாறினான். அதுதான் ரட்சிப்பு. மனம் மாறி இயேசு கொடுக்கிற அந்த ரட்சிப்பை அவன் பெற்று அனுபவித்தான். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த சந்தோஷம், பாவம் மன்னிப்பின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பெற்று அவன் மகிழ்ந்தான். இரண்டாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122 சங்கீதம் 7ஆம் வசனம்.
உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இயேசு உனக்குள் வரும்போது முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது சமாதானம். உன் உள்ளத்திலே சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உன் வீட்டுக்கு சமாதானம். நிம்மதியை இழந்து எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும்? மதுபானம் அருந்தினால் நிம்மதி வருமா? அல்லது வேறு எங்கு போனால் நமக்கு நிம்மதி கிடைக்கும்? சிற்றின்பங்களில் ஈடுபட்டால் நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி இன்னைக்கு ஏங்கி தவிக்கிறார்கள். வீடுகளே இன்றைக்கு ஒரு கிளப்பு போல தாயம் ஆடிக்கொண்டு, குடித்துக்கொண்டு, சீட்டு ஆடிக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளும் ஒரு கிளப்பு போல இன்றைக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிற செய்தி என்ன? சகோதரன் தன் தங்கச்சியை கொலை செய்தார். தன்னுடைய தாயாரை மகன் வெட்டி கொலை செய்தார். இன்று 15 கொலைகள் நடந்திருக்கு. நேற்றைய தினத்தில் 8 கொலைகள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்கள்ல பகைகள், ஒவ்வொரு குடும்பங்கள்ல சண்டைகள், சகோதரர்களுக்குள்ளேயே, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளேயே, கணவன் மனைவிக்குள்ளேயே பிசாசு இன்னைக்கு குடும்பங்கள்ல சமாதானத்தை கெடுத்து கொலைவெறி தனத்தை உண்டாக்கி, பகைகளை உண்டாக்கி இன்னைக்கு குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். என் அன்பு மகளே, மகனே, நீ நிம்மதியாய் தூங்க வேண்டும், நீ நிம்மதியாய் வாழ வேண்டும். அந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு இன்று உன் உள்ளத்திலே வர விரும்புகிறார். இயேசு கொடுக்கிற சமாதானம் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். இந்த சமாதானத்தை இயேசு ஆண்டவர் எப்படி தருகிறார் தெரியுமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை உண்டாக்கி. சிலுவையிலே இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தி இந்த சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த ரத்தம் உங்கள் வீடுகளில் தெளிக்கப்படும் போது அந்த சமாதானம் வந்து சேரும். அந்த ரத்தத்தினால உங்கள் இருதயம் கழுவப்படும் போது உங்களுக்குள்ள அந்த சமாதானம் வரும். உங்கள் சிந்தனைகள் அதை நிரப்பும். இயேசு சமாதான பிரபுவாய் உங்கள் உள்ளத்தில் இருப்பார். மூன்றாவதாக அதே வசனம் சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று மட்டும் சொல்லாமல் சுக வாழ்வு. இயேசு வரும்போது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்களுக்கு சுக வாழ்வு. இன்று பாருங்கள், வியாதி 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 வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, கொள்ளை நோய், கொள்ளை நோய். ஒவ்வொரு வீடுகளிலும் பயந்து 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 அநேக காரியங்களை இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாசல் காலிலும் அநேக மந்திரிக்கப்பட்ட பொருட்களை வைத்திருக்கிறார். பயம், வீட்டுக்குள் வியாதி வந்து விடுமா, வீட்டுக்குள்ள கொள்ளை நோய் வந்து விடுமா, மரணம் வந்து விடுமா, பயப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்காரம் இல்லை, சாவு இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த வீடுகளிலே ஜீவன், அங்கே சுகம், அங்கே பலன், அங்கே வாழ்வு இருந்தது. இயேசு எதற்காக உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் வர விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் சாகாமல் பிழைக்க வேண்டும். கொள்ளை நோய்க்கு நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். வேடனுடைய கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு அவன் மரணத்தை கொண்டு வருவான். கடைசி பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தன் மரணத்தினாலே ஜெயித்தார். அந்த ஜெய கிறிஸ்து இயேசு ராஜா ஜீவனானவராய் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும்போது சாவுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். சுக வாழ்வை ஆண்டவர் இயேசு அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை அழிவிலிருந்து குணமாக்குகிறார். அவருடைய தயவனால
அவருடைய அன்பினாலே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். பாருங்கள், ரட்சிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், மூன்றாவது சுக வாழ்வை கொடுக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்கள், பிசாசு சர்ப்பமாய் ஏவாளை வஞ்சிக்கும்படி வந்தார். எங்கே? ஏதேன் தோட்டம். அதுதான் ஆதாம் ஏவாள் தங்கியிருக்கிற ஒரு வீடு. பிசாசு தந்திரமாய் சர்ப்பமாய் அவருடைய வீட்டுக்கே வந்து விட்டான். ஏவாளுடைய வீட்டுக்கு வந்து தந்திரமாய் ஏவாளோடு கூட பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே பாவம் செய்கிறார். தான் மட்டுமல்ல, ஆதாமுக்கும் அந்த கனியை கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் அங்கே அவர்கள் பாவம் செய்து அங்கே சாபத்தை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த சர்ப்பத்தின் ஆவி அநேக குடும்பங்களுக்குள்ளாக, அநேக பிள்ளைகளுக்குள்ளாக வந்து அவர்களை அலைக்கழிக்கிறது, குடும்பத்தை நாசமாக்குகிறது, பிள்ளைகளுடைய வாழ்வை தாறுமாறாக்குகிறது. பிசாசனுடைய கிரியைகள். அன்புக்குரியவர்களே, ஒரு பெற்றோர் ஒரு ஊழியக்காரத்தில் வந்து சொன்னார்களாம், எங்களுடைய ஒரே ஒரு மகன் தவம் இருந்து நாங்கள் பெற்றோம். ஆனால் அவனோ என்று எங்களை கொள்வதற்கு துப்பாக்கி எடுத்துக் கொள்ளுகிறான், எங்களை சுடுவதற்கு வருகிறான், பணம் கேட்டு எங்களை மிரட்டுகிறான், பணம் கொடுக்காவிட்டால் சுட்டு விடுவோம் என்று சொல்ல, இரவும் பகலும் பயந்து பயந்து எங்கள் மகனுக்கு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னார். எனக்கு அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் துப்பாக்கி எடுத்து அல்லது கத்தியை எடுத்துக்கொண்டு அல்லது குடி சாராயத்துக்கு போதை மருந்துக்கு அடிமையாகி சொந்த தாயை சொந்த தகப்பனை கொல்லுவதற்காக இரவு பகல் முயற்சிக்கிற பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரியை கொலை செய்கிற பிள்ளைகள், இப்படி பிசாசுக்கு அடிமையாகி முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாய் எனக்கு வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள் வந்தார், அந்த முழு வீட்டுக்கும் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து உங்கள் வீடுகளுக்குள் வரும்போது எந்த பிசாசும் உங்கள் பிள்ளைகளை தொடவே முடியாது. அப்போது அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி அந்த பெற்றோரை அனுப்பினார். வீட்டுக்கு போகும்போது அந்த மகன் வழக்கம் போல துப்பாக்கி எடுத்து நம்மளை பயமுறுத்துவான், மிரட்டுவான் என்று பயந்து கொண்டே வந்தார்கள். ஆனால் அந்த மகன், மம்மி டாடி எங்க போனீங்க, எப்படி இருக்கிறீங்க, வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அன்பாய் எனக்கு சாப்பாடு போடுங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன். அவனுடைய வாழ்க்கையே மாறி இருந்ததா. ஒரே ஒரு ஜெபம், ஊழியக்காரன் ஏறெடுத்த அந்த ஜெபம் பெற்றோருடைய கண்ணீரை ஆண்டவர் களிப்பாய் மாற்றினார். மிருக குணமுள்ள அந்த வாலிப மகனுடைய வாழ்க்கையை இயேசு தலைகளாய் மாற்றினார். அந்த பிசாசு போராட்டத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். இன்றும் கூட உங்கள் பிள்ளைகளை உங்களால மாற்றவே முடியவில்லையா? இயேசுவை உங்கள் உள்ளத்திலே, உங்களுடைய இல்லத்திலே வரும்படி வருந்தி கூப்பிடுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிசாசின் போராட்டத்தினால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வெள்ளி சூனியத்தில் இன்னைக்கு தாக்கப்பட்டு இன்னைக்கு மரண போராட்டத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு ஒரே ஒரு வழி, இயேசு. இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் வாழ வைக்கத்தான் இயேசு நம்முடைய உள்ளத்திலே வர விரும்புகிறார். நம்முடைய வீட்டுக்கு இயேசு வர விரும்புகிறார். இன்று இயேசு ஆண்டவர் நம் வீட்டுக்கு வந்தால் போதும், பிசாசு நம்முடைய வீட்டுக்கு நுழையவே முடியாது. வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது.
இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து நம்மளை பாதுகாப்பார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் நம்முடைய நகரத்தை காவலாளர்கள் விழித்திருந்து காப்பது விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் நம்மை பாதுகாப்பார். அவர்தான் நமக்கு அடைக்கலம். இயேசுதான் நமக்கு பலன். ஆபத்து காலத்திலே கூட நமக்கு அனுகூலமான துணையா இருந்து நம்மை காப்பாற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீ கலங்காதே. உனக்கு விரோதமாய் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உனக்கு அடைக்கலமா இருப்பார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்காதீர்கள். இந்த இயேசு ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லி அவரை வருந்தி அழைக்கும் போது அந்த நல்ல தெய்வம் இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், உங்கள் வீடு குடிசை வீடாக இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்குள் வருவார். உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பார். இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதய கதவை நீங்கள் தருங்கள். அந்த எம்மாவு சீஷர்களைப் போல மன்றாட்டு, ஒரு சின்ன மன்றாட்டு ஜெபத்தை செய்யுங்கள். இயேசுவே எங்களோட வந்து தங்கிரும், எங்களோட வந்து தங்கிரும் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் வருவார், உங்களோடு தங்கியிருப்பார். உங்களை எல்லாத்தையும் விலக்கி காப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் என்றென்றைக்கும் உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சுகத்தோடு, உங்களை பலத்தோடு, ஜீவனோடு கூட அவர் காப்பாற்றுவார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் எடுத்து வீட்டிலே வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லு? ரொம்ப அருமையான வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கே எலிசா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா? 3 காரியத்தை அங்கே கேட்கிறார். நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா? இன்றும் ஆண்டவர் அதே வார்த்தையை தான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். என் அன்பு மகளே, உன் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன் புருஷனை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளையை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இயேசு அன்றைக்கு எலிசா அந்த சுனேமியாளை பார்த்து கேட்ட அதே வார்த்தையை தான் இன்றைக்கு கேட்கிறார். நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா? அப்படியானால் நம்முடைய குடும்பம் சுகமாயிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சித்தமாயிருக்கிறது. உங்களையும் என்னையும் சுகமாய் வாழ பண்ணுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி அப்பா. எங்களோடு பேசின அந்த சத்திய வசனத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. நீர் எங்களோடு தங்கிரும் என்று வருந்தி அழைக்கும் போது அவர்களோடு கூட தங்கும்படி போனீரே அப்பா. இப்போதும் கூட நாங்கள் உண்மை வருந்தி அழைக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரை தங்கியிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உங்களுடைய கண்கள்
கரங்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டிலே தங்கிடும். எங்கள் பிள்ளைகளை பொறுப்பிடும். தாய் தகப்பனை உடன்பிறப்புகளை பொறுப்பிடுங்க ராஜா. ஆசீர்வதியும். துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலம் தங்கியிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.